வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுடைய கிராஜுவேட் எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின் 2021 கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஷினில் டாபிக் வைஸாக பார்த்துக்கலாம். இதில் வந்து ஏஜஸ் வயது கணக்கில் வந்து இது ரெண்டாவது டாபிக், சரிங்களா? ரெண்டாவது பார்ட். ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்தோம், இது ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவில் உள்ள 6 பேரின் வயது ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களின் வயதுகளின் திட்ட விளக்கம் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? இது வந்து புள்ளியியல் பேஸ்டு கணக்கு, சரிங்களா? புள்ளியியல் படிக்கணும் அப்படின்னா, பேசிக்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 9th ஒரு 10th புக்கில் வந்து இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் 9th 10th புக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ புள்ளியியல் இப்போ வந்து அந்த வயதுகளுடைய திட்ட விளக்கம் கேட்குறாங்க. ஸோ திட்ட விளக்கத்துக்கு ஃபார்முலா என்ன? திட்ட விளக்கம் கண்டுபிடிங்கன்னா அண்டர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது திட்ட விளக்கம் ஈக்குவல் டு விளக்க வர்க்க சராசரி அண்டர் ரூட், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட டேட்டாவான இந்த இதனுடைய சராசரி என்ன, ஆவரேஜ் வந்து இது மொத்தத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை 6. ஸோ இதை வந்து கூட்டி வகுத்தீங்க அப்படின்னா 37.5 சொல்லி கிடைக்கும். இப்போது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சராசரி இல்லையா, சராசரிக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துடைய வர்க்கம் தான் வந்து வர்க்கங்களுடைய கூடுதல் வகுத்தல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், சரிங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் அப்பான் என்னன்றதான் ஃபார்முலா, சரிங்களா? அப்போது இங்கே முதல்ல வந்து சராசரி எந்த அளவு 37.5. 37.5லேருந்து 25 கழிச்சுன்னா 12.5 ஸ்கொயரா. அடுத்து தான் இங்கே 7.5 ஸ்கொயர். அடுத்து 32.5 ஸ்கொயர். அடுத்ததா இங்கே கூட இருக்கா, ஸோ அது ஸ்கொயர் தானே பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கலாம். அப்போது 2.5 ஸ்கொயர் மைனஸ் 2.5 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் 7.5 ஸ்கொயர். அடுத்து இங்கே மைனஸ் 12.5 ஸ்கொயர். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 6, சரிங்களா? இப்போ நல்லா பண்ணிங்க, இது எல்லாமே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்புறம் சி ஸ்கொயர். இங்கேயும் ஏ ஸ்கொயர் அப்புறம் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், சரிங்களா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதோடைய 12. இப்போ 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 125 ஸ்கொயர் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இருக்க 5 ஸ்கொயர் எத்தனை 25. அதுக்கடுத்தா ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட வந்து அடுத்த நம்பருக்கு வந்து பெருக்கிடுங்க. ஸோ 12 × 13 156. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் ஸ்கொயர் ரூட் வெளியே வந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணுறதுல 2 ஸ்தானம் வரும். ஸோ 156.25 ஸ்கொயர். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 5 × 5 25. 7க்கு அடுத்து அடுத்த நம்பர் என்ன 8 56. ஸோ 56.25. அடுத்ததான் இங்கே 2.5 25 ஸ்கொயர் 625 நமக்கு தெரியும். ஸோ 625 6.25. ஸோ மறுபடியும் இது அப்படி பண்ணிங்கன்னா இதே சேம் வேல்யூ தான் வரும். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ ஒரே ஒரு செட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை கூட்டினோம் அப்படின்னா 218.75 சொல்லி வரும். ஸோ இன்ட்டு 2. இப்போ கீழே வந்து 6 இருக்கா, ஸோ 6ல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 2க்கு 3 தடவை போகும். அடுத்து 3 அடி எடுத்தீங்க அப்படின்னா இதை என்ன வரும் பார்த்தீங்கன்னா 72.96 சொல்லி கிடைக்கும். இது என்னது வேரியன்ஸ். நமக்கு என்ன தேவை? திட்ட விளக்கம் தான் தேவை, சரிங்களா? திட்ட விளக்கம் வந்து எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்க மதிப்பு வந்து தோராயமாக வந்து 72.96, தோராயமாக வந்து 73ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன இருக்கும்? அண்டர் ரூட் ஆஃப் 73. அண்டர் ரூட் ஆஃப் 73யோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 73ன்ற நம்பர் எதுக்கு இடையில இருக்குது, சரிங்களா? 8 ஸ்கொயர் அப்புறம் 9 ஸ்கொயர் இடையில இருக்கா? ஸோ 64க்கும் 81க்கும் இடையில இருக்குது, சரி. 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 8க்கும் 9க்கும் இடையில தான் இருக்கணும், ஏன்னா ரூட் அவுட் வெளியே எடுக்கிறதுனால, சரிங்களா? அப்போது இங்கே 8க்கு அடுத்து 8க்கும் 9க்கு இடையில இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 8.5ன்றதான் ஆப்ஷன், சரிங்களா? ஸோ இது வந்து புள்ளியியல் பேஸ்டு கணக்குப்பா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவியோட தற்போதைய வயதின் 5 மடங்கானது சூரஜின் தற்போதைய வயதின் 7 மடங்கை விட 18 ஆண்டுகள் அதிகமாக. ஸோ வைஷ்ணவியோட தற்போதைய வயதின் 5 ஆண்டுகள் 5Vன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வி, இது வந்து சூரஜ் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்கு சமமாக? சூரஜோட 7 வயது தற்போதைய வயதின் 7 மடங்கோட 18 அதிகமாக. ஸோ இது வந்து சமமாக 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன், சூரஜின் தற்போதைய வயதின் 8 மடங்கானது. ஸோ சூரஜின் தற்போதைய வயதின் 8 மடங்கு 8s. வைஷ்ணவின் தற்போதைய வயதின் 5 மடங்கை விட 17 ஆண்டுகள் அதிகம், 17 ஆண்டுகள் குறைவு, சரிங்களா? அப்போது வைஷ்ணவியோட 5 மடங்கு வயதினோட 17 வந்து கம்மியாக, ஸோ -17. இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இங்கேயும் 5V இருக்குது, இங்கேயும் 5V இருக்குது. ஸோ இங்கே 5V வந்து நம்ம மாற்றிடலாமா? 5V = 8s + 15 சொல்லி எழுதலாமா?
ஸோ அப்படின்னா இந்த வேல்யூ வந்து சமன்பாடு 1ல் வந்து புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 5Vக்கு பதிலாக 8S + 17 வந்து புட் பண்ணலாமா? ஸோ 8S + 17 = 7S + 18. அப்போ எஸ்ஸோட மதிப்பு 1ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து சமன்பாடு 2ல் வந்து புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமன்பாடு 2ல் புட் பண்ணிங்கன்னா 8S = 5V - 17. ஸோ அப்போ 5Vயோட மதிப்பு 8Sல எஸ்ஸோட மதிப்பு 1 தானே. ஸோ 8 × 1 8 தான். ஸோ 5V = 25 சொல்லி வரும். அப்போ Vயோட மதிப்பு வைஷ்ணவியோட மதிப்பு 5. நமக்கு என்ன கேட்குறாங்க? வைஷ்ணவி மற்றும் சூரஜின் தற்போதைய வயதுகளும் கூடுதல் கேட்குறாங்க. ஸோ வைஷ்ணவியோட வயசு 5, சூரஜோட வயசு 1 = 6 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 பேரோட சராசரி வயது 52 ஆண்டுகள். சரிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்குப்பா. இதே மாதிரி சேம் டைப்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சாரி, 4 பேரின் சராசரி வயது வந்து 52 ஆண்டுகள். மற்றொரு குழுவில் 6 பேர் இருக்காங்க. சரிங்களா, அவங்க சராசரி வயது வந்து 58 ஆண்டுகள். அப்படின்னா 2 குழுக்களையும் சேர்த்தால் அனைத்து மக்களின் சராசரி என்ன கேட்குறாங்க? 4 பேர் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பு, 6 பேர் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பு. 4 பேர் இருக்கக்கூடிய குரூப்பினோட சராசரி வயது வந்து 52, 6 பேர் இருக்கக்கூடிய குரூப்போட வயது வந்து சராசரி வயது வந்து 58. அப்படின்னா இந்த 2 குரூப்பையும் சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சராசரி வயது வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4% அவங்களுடைய சராசரி வயது வந்து 52 எடுத்துக்கலாம். இது கான்செப்ட் என்னன்னா மொத்தம் டோட்டல் 4 + 52 அப்புறம் 4 × 52 + 6 × 58 upon 10ன்றதான் சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா, இது எல்லா நேரமும் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியதான். பட் அது வந்து கால்குலேட்டிவ். ஈஸியான ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா 4 பேருடைய சராசரி வந்து 52, 6 பேருடைய சராசரி வந்து 58. அப்போ மினிமமாக ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது? 2 பேர்த்துலேயே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜ் வந்து 52. ஸோ 52 அப்படியே எடுத்துக்கணும். நியூ ஆவரேஜ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 52. இப்போது 2வது குரூப்பில் வந்து எவ்வளோ இருக்குது? 58 இருக்குது. ஸோ 6 வயது வந்து மினிமம் சராசரியோட அதிகமாக இருக்குது. எத்தனை பேருக்கு அதிகமாக இருக்குது? 6 பேருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 6 × 6 36 ஏஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதை வந்து 10 பேரோட வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, அப்போ மினிமம் 52 + 6 × 6. சரிங்களா, 6 பேருக்கும் 6 வயசு கூட இருக்கிறனால 6 × 6. அடுத்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இப்போ எவ்வளவு? புதுசாக 4 + 6. அப்போ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 52 + 3.6 சொல்லி வரும். கூட்டிங்கன்னா 55.6 இயர்ஸ்ன்றதான் இப்போது இருக்கக்கூடிய அந்த 10 பேருடைய நியூ ஆவரேஜ். மினிமம் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ரா வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை வந்து டோட்டல் பர்சனலாக வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்ததான் அஞ்சலியின் தற்போதைய வயதின் 7 மடங்கானது. அஞ்சலியின் தற்போதைய வயதின் 7 மடங்கானது கமலின் தற்போதைய வயதின் 6 மடங்கை விட 14 ஆண்டுகள் அதிகமாக. ஸோ அஞ்சலியோட தற்போதைய வயது A, கமலோட தற்போதைய வயது K. ஸோ அஞ்சலி தற்போதைய வயதின் 7 மடங்கானது கமலின் தற்போதைய வயதின் 6 மடங்கை விட 14 ஆண்டுகள் அதிகம். ஸோ +15 = சமன்பாடு 1. அடுத்து கமலின் தற்போதைய வயதின் 7 மடங்கானது அஞ்சலியின் தற்போதைய வயதின் 7 மடங்கை விட 7 ஆண்டுகள் குறைவு. ஸோ கமலின் தற்போதைய வயதின் 7 மடங்கு 7K. அது வந்து எதுக்கு சமமா? அஞ்சலியின் தற்போதைய வயதின் 7 மடங்கை விட 7 ஆண்டுகள் கம்மியா. சரிங்களா, அப்போ இதுல இருந்து நம்ம வந்து 7 இங்கே 7 இருக்கு, இங்கே 7 இருக்கு. அப்போ 7 மதிப்பு என்ன வரும்? 7A = 7K + 7 சொல்லி மாற்றலாமா இந்த சமன்பாட்டில் இருந்து? ஸோ இதை வந்து சமன்பாடு 1ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 7K + 7 அப்புறம் 6K + 14. அப்போ கேவோட மதிப்பு என்ன வரும்? கேவோட மதிப்பு 7ன்னு சொல்லி வரும். 7A சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க? அவங்க 2 பேருடைய தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க. ஸோ கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து சமன்பாடு 2ல் புட் பண்ணோம் அப்படின்னா சமன்பாடு 2ல் புட் பண்ணோம் அப்படின்னா 7 × 7 = 7A. ஒரு நிமிஷம், 7 இங்கே கே தானே இருக்கு. -7K 7A -7 தானே. அப்போ 49 - 7 42. இல்லையே, எது ஒரு தப்பு பண்ணுறானே. 8 + 7 15 இயர்ஸா? இல்லையே, இந்த கணக்கு 15 வராது.
சாரிங்க, சமன்பாடு 2ல் புட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி சமன்பாடு 2ல் கேவோட வேல்யூ புட் பண்ண அப்படின்னா 7k = 7a - 7. அப்போ 7 × 7 = 7a - 7. அப்போது 7a மதிப்பு என்ன வரும்? 49 + 7 = 56. அப்போ a மதிப்பு என்ன வரும்? 56/7 = 8 years. ஸோ a வயசு வந்து 8 வருஷம், k வயசு வந்து 7 வருஷம், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 15 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக ஏவின் வயதின் 5 மடங்கை விட பியின் வயதோடு கூட்டினால், ஏவின் வயதின் 5 மடங்கை பியின் வயதோடு கூட்டினால் கூட்டுத்தொகை வந்து 95 வருஷமா. அடுத்து பியின் வயதின் 2.2 மடங்கை வந்து ஏவின் வயதோடு கூட்டினால் கூட்டுத்தொகை வந்து 63 ஆண்டுகள். ஸோ ஏவின் வயதின் 5 மடங்கு ப்ளஸ் பியின் வயது 95 வருஷம். அடுத்து ஏவின் வயது அதோடு மட்டும் பியினுடைய 2.2 மடங்கு கூட்டினீங்கன்னா 63. சரிங்களா? இப்போ வந்து ரெண்டாவது சமன்பாடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் சமன்பாடை கம்பேர் பண்ணுறதுக்காண்டி 5ஆல் பெருக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 5ஆல் பெருக்கும்போது என்ன வரும்? 5a + 11b = 315 வருமா? ஸோ இதில் வந்து சமன்பாடு 1 வந்து கழிக்க போகிறோம். கழிக்கும் போது என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்னு சொல்லி வரும். ஸோ +5a - 5a 2 அடி ஆயிரும். அடுத்தது வந்து 10b = 227 ஆகும். அடுத்து பியோட தற்போதைய வயது வந்து 22 இயர்ஸ்ன்றது தான் ஆன்சர். அதான் வந்து நமக்கு வந்து கணக்கில் கேட்குறாங்க. சாரி, பியோட தற்போதைய வயது வந்து 22 வருஷன்றது ஆன்சர். அடுத்து தாயின் தற்போதைய வயதின் 3 மடங்கானது அவரின் மகளின் வயதின் 5 மடங்கை விட 36 ஆண்டுகள் அதிகமாகும். ஸோ தாயின் தற்போதைய வயது வந்து எம்னு எடுத்துக்கலாம், மகள் வந்து டாக்டர்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? தற்போதைய வயது. இப்போ தாயின் தற்போதைய வயதின் 3 மடங்கானது மகளின் தற்போதைய வயதின் 5 மடங்கை விட 36 ஆண்டுகள் அதிகமாக. ஸோ 5d + 36 சமம். ரெண்டாவது மகளின் வயதின் 3 மடங்கானது தாயின் வயதை விட 4 ஆண்டுகள் குறைவாகும். ஸோ 3d மகளின் வயதின் 3 மடங்கு வந்து தாயின் வயதை விட 4 ஆண்டுகள் குறைவு. அப்போது m = இங்கேருந்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதில் வந்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ m = 3d + 4 சொல்லி வரும். இந்த சமன்பாடு 1ல் வந்து புட் பண்ணிங்க அப்படின்னா எம்முக்கு பதிலாக நமக்கு என்ன கேட்குறாங்க? 2 பேருக்குள்ள வயது வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ 3 × இது இங்கே புட் பண்ணிங்க அப்படின்னா 3 × 3d + 4 = 5d + 36. அப்போது 9d + 12 = 5d + 36. அப்படின்னா 4d மதிப்பு 7 சமமாக இருக்கும், 24 சமமாக இருக்கும், d மதிப்பு 6 சமமாக இருக்கும். இந்த d வேல்யூ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புட் பண்ண போகிறோம். புட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா m = 3d + 4 நம்ம கண்டுபிடிச்சது எம்மோட வேல்யூ வந்து 22 சொல்லி கிடைக்கும். அப்போ 2 பேருக்குள்ளே உள்ள வயசு வித்தியாசம் 16 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்ததா சகோதரன் தற்போதைய வயதின் 3 மடங்கானது அவளுடைய சகோதரியின் 5 மடங்கு வயதை விட 25 ஆண்டுகள் அதிகமாக. ஸோ சகோதரன் வயது வந்து என்ன எடுத்துக்கலாம்? பிரதர்னு எடுத்துக்கலாம். சகோதரி வந்து சிஸ்டர்னு எடுத்துக்கலாம். சகோதரனின் தற்போதைய வயதின் 3 மடங்கு 3p எதுக்கு சமம்? சகோதரியின் 5 மடங்கு வயதை விட 25 ஆண்டுகள் அதிகமாக. சரிங்களா? அடுத்ததா சகோதரியின் 5 மடங்கானது சகோதரியின் வயதின் 5 மடங்கானது சகோதரின் வயதை விட 5 ஆண்டுகள் குறைவாகும். சரிங்களா? அப்போ 5 இயர்ஸ் சகோதரியின் 5 மடங்கு வயது அந்த பிரதரோட வயசோட 5 கம்மியாக. சரிங்களா? சிஸ்டரோட வயசோட 5 மடங்கு, பிரதரோட வயசோட 5 மடங்கு கம்மியாக. அப்போது இங்கே வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? பியோட வேல்யூ என்ன வரும்? 5 இயர்ஸ் + 5 சொல்லிடுமா? இப்போது அவங்க 2 பேருடைய வயசுக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே பிக்கு பதிலாக இதை புட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் 3 × 5s + 5 = 5s + 25 சமமாக இருக்கும். இதை சுருக்குனீங்கன்னா 50. கடைசி சுருக்கும் போதில் எஸ்ஸோட வேல்யூ வந்து 1 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? சிஸ்டரோட வேல்யூ 1. அப்போ பாயோட வேல்யூ என்ன வரும்? இதில் புட் பண்ணோம் அப்படின்னா 5 × 1 + 5 = 10 இயர்ஸ்ன்னு சொல்லி வரும். 2 பேருக்கு இடையே உள்ள வயசு வித்தியாசம் 9 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் எக்ஸ் வயதின் தற்போதைய வயதின் 7 மடங்கானது ஒய்யின் தற்போதைய வயதின் 2 மடங்கை விட 6 ஆண்டுகள் குறைவு. ஸோ எக்ஸின் தற்போதைய வயதின் 7 மடங்கு எதுக்கு சமம்?
ஒய்யோட தற்போதைய வயதின் 2 மடங்கை விட 6 கம்மியாக. பியின் தற்போதைய வயது எக்ஸை போல 7 மடங்கு. ஸோ பி ஈக்குவல் டு 7x சமம். அடுத்து ஒய்யின் தற்போதைய வயது ஒய்யின் வயது கியூவை விட 6 ஆண்டுகள் இளையவர். ஸோ ஒய் ஈக்குவல் டு கியூ மைனஸ் 6. ஒய் வந்து கியூவை விட 6 வயசு வந்து இளையவர். ஸோ கியூ மைனஸ் 6. அடுத்ததான் பியின் தற்போதைய வயது கியூவை விட 70 ஆண்டுகள் மூத்தது. ஸோ பி ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் 70. இப்போது சமன்பாடு 1, 2, 3 மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1, 2ல் இதோட வேல்யூ இருக்குது, 7x இருக்குது. அப்போ இதோட கம்பேர் பண்ணால் பியோட மதிப்பு வரும். சரிங்களா? அடுத்து இங்கே ஒய்யோட மதிப்பு வந்து இதில் புட் பண்ண போகிறோம். அப்படி புட் பண்ணோம்னா பி ஈக்குவல் டு 7x பதிலாக பி ஈக்குவல் டு 2y மைனஸ் 6. ஃபஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ண முதல்ல. அடுத்ததாக இங்கே பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த Q70 வந்து நம்ம புட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ Q70 புட் பண்ண முதல்ல Q + 70 புட் பண்ண முதல்ல 2y மைனஸ் 6 வந்து இப்படி வரும். அப்போ 2yயோட மதிப்பு Q + 76. சரிங்களா? Q + 76. நமக்கு என்ன கேட்குறாங்க, ஒய்யோட தற்போதைய தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒய்க்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சமன்பாடு 3 வந்து இங்கே புட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒய்க்கு பதிலாக இந்த Q - 6 வந்து இங்கே புட் பண்ண போகிறோம். புட் பண்ணும்போது Q - 6 ஈக்குவல் டு Q + 76. இப்போ Qவோட மதிப்பு கடைசியில் 88 சொல்லி கிடைக்கும். நமக்கு Qவோட மதிப்பு கிடச்சிருச்சு. சரிங்களா? இதை வந்து சமன்பாடு 3ல் வந்து புட் பண்ணும் முதல்ல 88 - 6 ஈக்குவல் டு 82 இயர்ஸ்ன்றதான் Qவோட உண்மையான வயசு. சரிங்களா? பேசிக் சமன்பாடு கணக்கு தாங்க எல்லாம். அடுத்ததான் சுஜாதாவின் தற்போதைய வயதின் 6 மடங்கானது வனிதாவின் தற்போதைய வயதின் 3 மடங்கை விட 6 ஆண்டுகள் அதிகம். சுஜாதாவோட தற்போதைய வயது எஸ்ன்னு எடுத்துக்கலாம், வனிதாவோட தற்போதைய வயது வந்து வின்னு எடுத்துக்கலாம். ஸோ 6s ஈக்குவல் டு 3v + 6ன்றது ஃபஸ்ட்டு கூற்று. அடுத்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ 7 ஆண்டுகளுக்கு பிறகு வனிதாவோட வயசு என்ன இருக்கும், p + 7 சொல்லியிருக்கும். அப்போ சுஜாதாவோட வயசு என்ன இருக்கும், s + 7 இருக்கும். 7 ஆண்டுகளுக்கு பிறகு வனிதாவின் வயது வந்து வயதின் 4 மடங்கு. ஸோ 4 × v + 7. எதுக்கு சமமாக, சுஜாதாவின் வயதின் 6 மடங்கை விட 6 ஆண்டுகள் குறைவான். ஸோ சுஜாதாவோட அப்போதைய வயசு என்ன இருக்கும், 7s + 7 × 6 மடங்கு 6 மைனஸ் 6க்கு சமமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான். இது சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ 6x + 42 - 6 இது இந்த பக்கம் இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த பக்கம் இருக்கும். ஈக்குவல் டு 4v + 28. அப்போது 6xோட மதிப்பு என்ன வரும், இங்கே 36. 36ஓட 28 வந்து கழிச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் ரொம்ப -6 36 மாறும். அப்போது -8 சொல்லி மாறும். ஸோ 4v - 8. 6xோட மதிப்பு 4v - 8. இதை இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு vயோட மதிப்பு வந்து கிடச்சிடும். ஸோ சமன்பாடு 3 வந்து சமன்பாடு 1ல் வந்து புட் பண்ணிங்க அப்படின்னா 4v - 8 ஈக்குவல் டு 3v + 6. அப்போ vயோட மதிப்பு என்ன வரும், 3v போச்சுன்னா ஒரு v, இங்கே இருக்க -8 அந்த பக்கம் முதல்ல +14 சொல்லி மாறும். ஸோ vயோட மதிப்பு 14 அப்படின்னா சமன்பாடு 3 படி எஸ்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க, வனிதாவின் வயது சுஜாதாவை விட எத்தனை ஆண்டுகள் அதிகம். சரிங்களா? k ஆண்டுகள் அதிகமாக. ஸோ வனிதாவோட வயது 14, சுஜாதாவோட வயது 8. அப்போனா எத்தனை வயசு கூட, 6 வயசு வந்து கூட. ஸோ 6ன்றதான் இங்கே ஆன்சர். அடுத்து அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான்ப்பா. இந்த கணக்கு நீங்களே போட்டுடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஏற்கனவே போட்டது தான் எல்லாமே. ரைட், இந்த கணக்கு பார்க்கலாம். இன்றிலிருந்து 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதின் 2 மடங்கை விட 30 ஆண்டுகள் அதிகமாக இருந்தது. ஸோ தந்தையோட வயது தற்போதைய வயது வந்து எஃப்னு வச்சுக்கலாம், மகனின் தற்போதைய வயது எஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்றிலிருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி f - sன்னு சொல்லியிருக்கோம். சன்னோட வயசு s - 3 சொல்லியிருக்கோம். சாரி, f - 3 s - 3. ஸோ தந்தையின் 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையோட வயது மகனின் வயதின் 2 மடங்கை விட 30 ஆண்டுகள் அதிகமாக. அப்படின்னா எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர் மகனின் வயதின் 2 மடங்கு அதிகமாக இருப்பார்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மகனோட அப்பாவோட வயதுக்கும் மகனோட வயதின் 2 மடங்குக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எத்தனை வருஷம் சொல்லி கேட்குறாங்க. எத்தனை வருஷம் அந்த மாதிரி மாறும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ f - 3 ஈக்குவல் டு 2s - 3 + 30. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 2s - 6 + 30. இங்கே இருக்க மைனஸ் இந்த பக்கம் முதல்ல +3 மாறும்.
அப்போ எஃபோட எஃப் ஈக்குவல் டு 2s + 27. அவ்வளோ கணக்கில் என்ன கேட்குறாங்க, எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர் மகனின் வயதின் 2 மடங்கு அதிகமாக இருப்பார். ஸோ எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் 2sக்கும் இடையுள்ள வயசு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ். 27 இயர்ஸ்ன்றது தான் ஆன்சர். இங்கேயே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே 3 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயதின் மகனின் வயதின் 2 மடங்கை விட 14 ஆண்டுகள் அதிகமாகும். எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர் மகனின் வயதின் 2 மடங்கு அதிகமாக இருப்பார்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 வருஷம் முன்னாடி அப்பாவோட வயசு f-3, அது எதுக்கு சமம், சன்னோட வயசான s-3 சரிங்களா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அதோட 2 மடங்கோட 14 சமமா. இது சுருக்குமத்தில் f-3 = 2s - 6 + 14. அப்போ எஃபோட வேல்யூ 2s + 11. அப்போது எஃப்க்கும் 2sக்கும் இடையுள்ள வித்தியாச அளவு 11 இயர்ஸ். ஸோ அப்பாவோட வயது மகனின் 2 மடங்கு வயதோட எத்தனை வருடங்கள் கழித்து அதிகமாக இருப்பார்னா 11 வருஷன்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததான் லாஸ்ட் கணக்குப்பா. ரமேஷ் மற்றும் மகேஷோட வயதோட கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க. அடுத்து ரமேஷோட வயது கொடுத்தாங்க, மகேஷின் வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரமேஷ் ப்ளஸ் மகேஷோட வயது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து ரமேஷோட வயசு என்ன வரும், ரமேஷோட வயசு தெரியும். ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிட்டிங்க அப்புறம் நமக்கு வந்து மகேஷோட வயசு நமக்கு கிடைக்கும் சரிங்களா. பேசிக் கான்செப்ட் தான். x² - 6x² y தான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.